வணக்கம். தேர்தல்னாலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, அதை முன்ன நிற்கிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவாக தான் இருக்கும். கடந்த காலங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா, தேர்தல் வேகத்தை வந்து ஜெட் வேகத்தில் முடிவெடுப்பாங்க. இன்றைக்கி மம்தா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் 42 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க பார்த்தீங்க. கூட்டணி பேச்சு வந்துட்டு இருக்கும்போதே வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிட்டுருவாங்க. இந்த பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அவங்க படிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு இரும்பு மனுஷியாக தேர்தல் கூட்டணியாக இருந்தாலும் சரி, திட்டங்களாக இருந்தாலும் சரி, செயல்படுத்தும் விதத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரொம்ப ஸ்பீடான வேகத்தை வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து காட்டுவாங்க. அந்த அளவுக்கு கட்சியையும் சரி, கூட்டணி விஷயங்களையும் சரி ரொம்ப தெளிவாகவே வந்து அம்மா வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள், ஓபிஎஸ் நீக்கப்பட்டது, டிடிவி நீக்கப்பட்டது, சசிகலா நீக்கப்பட்டதுன்னு ஒரே பிரச்சனையாகி மாறி கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி இப்போ அதிமுக கொண்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப வருகிற சூழ்நிலையில் தற்போது இரட்டை இலைக்கு தடை கேட்டு ஒரு வழக்கு போயிருக்கு. இரட்டை இலை கிடைக்குமான்னு ஒரு டவுட் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்துட்டு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து கூட்டணி அமைப்பதில் பேச்சுவார்த்தையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு தான் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லணும். கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு வந்து பல கட்சிகள் வந்து தவம் கிடக்கும். நம்ம கூப்பிட மாட்டாங்களா, நம்ம அதிமுக கூட்டணி வைக்க மாட்டாமா, அந்த மாதிரி காலகட்டம்லாம் இருந்த காலகட்டம்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப ஜெட்டு வேகத்தில் திமுக வந்து அந்த பணியை முடிச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு தயார் நிலையில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்கே அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, யார் பெரியவர்கள், யார் தலைமையில் வந்து அதிக கூட்டணி கட்சிகள் சேர்றாங்கிறதுல வந்து மும்முரம் காட்டு வராங்க. பாஜக 2 படி ஏறினா அதிமுக 3 படி ஏறும். இப்படி மாறி மாறி அதில் வந்து தொடங்கிட்டு இருக்காங்க. பாஜகவில் கூட்டணி கட்சிகள் வந்து தமாக உட்பட சில கட்சிகள் வந்து இணைஞ்சிருக்கு. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பாமக பொறுத்த வரைக்கும் அங்கேயா இங்கேயா நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. பாஜகவோட போவதுக்கு ஒரு தரப்பும், அதிமுக போவதுக்கு ஒரு தரப்பும் வந்து பாமக கருத்து இருக்கிறனால டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முடிவெடுப்பது கொஞ்சம் தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அவங்க எந்த ஒரு கூட்டணியில் ஏதாவது கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 தரப்பும், அதிமுக தரப்பும் சரி, பாஜக தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக இந்த விஷயத்தில் தள்ளாடுகிறதா அப்படிங்கிற என்ன தான் தோன்றுது. ஏன்னா வந்து கூட்டணி விஷயத்துலையும் சரி, தேர்தலை முடிவெடுக்கிறவங்களுடைய விஷயத்துலையும் அவங்க தள்ளாடிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற என்ன தான் அரசியல் பார்வையாளரை வந்து பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து ஒரு சின்ன சின்ன கட்சிகளை தான் கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து கட்சி ஆஃபீஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நடிகர் மன்சூர் அலியின் தலைமையிலான இந்திய ஜனநாயக புலிகள் இயக்க நிர்வாகிகளை கூப்பிட்டு இன்றைக்கி அதிமுக தலைமையில் பேசியிருக்காங்க. நடிகர் மன்சூர் அலியும் வந்து கூட்டணி சம்மந்தமாக வந்து பேசியிருக்காரு. சின்ன கட்சி தானே, ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதிமுக ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. மன்சூர் அலிகன் சொன்னாராம், எனக்கு 2 தொகுதி வேணும்னு சொன்னாராம். 2 தொகுதியா அப்படின்னு கேட்டு அவங்க சரி பேசிக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிருக்காங்க. அதிமுக நிலைமை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் கூட அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து அதிமுக வந்து உருவாக்கி இருக்கிறதா என்ற சந்தேகமும் வந்து வலுக்கிறது. ஏற்கனவே மன்சூர் அலியின் தலைமையிலான கட்சி வந்து ஆரணி தொகுதியில் வந்து போட்டியிடலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து அதிமுக அதே கோரி தான் கோரிக்கை வச்சாங்க. ஆரணி ஒரு தொகுதி வேணும், இன்னொரு தொகுதி வேறு எங்கேயாவது தரணும், எங்களுக்கு 2 தொகுதி வேணும், எங்கள் கட்சி வளமாக இருக்குன்னு சொல்லி நடிகர் மன்சூர் அலி கூறியதாக வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குது. அறிக்கை மூலம் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதிமுக பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு வந்து உடன்பாடு ஏற்பாடுகள் மாதிரி மன்சூர் அலிகன் வந்து சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணி விஷயத்தில் அமைப்பதில் வந்து சுணக்கம் நிலவுதாங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதிமுகவுடைய எதிர்காலம் இன்னும் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேராக்கார். நன்றி.